பெரியார் தமிழுக்கு எது செய்யலன்னு சொல்றது, பெரியார் தமிழர்களுக்கு எது செய்யலன்னு சொல்றது, தமிழை சனின்னு சொன்னாரு, தமிழ் புலவர்களை திட்டினாரு, ஆமா திட்டினாரு. பாரதிதாசனே சொல்லியிருக்காரு, குயில் ஏட்டுல அவர் சொல்லியிருக்காரு, ஏண்டா கழுத விட்டியில சிவனை கண்டேன் அவனுக்கு கோயில் கட்டணும்னு நீ எழுதி வச்சா அவனை எதுக்கு நம்ம கொண்டாடணும்? அப்படிப்பட்ட தமிழ் புலவருக்கு அவனை பெரியார் திட்டதான் செய்வாரு, பெரியார் திட்டதான் செய்வாரு. கழுத விட்டியில சிவனை கண்டேன்னா அவனை திட்ட மாட்டாரா பெரியாரு? ஒன்னும் கேவலம் தமிழ் புலவர்கள் சொல்ல, தமிழ் மன்னர்களை பெரியார் திட்டினாருன்னு பெரியார் பாரதிதாசன் கேள்வி எழுப்பியிருக்காரு. பாரதிதாசன் தெளிவா சொல்லியிருக்காரு, ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. தமிழ் மன்னர்கள் 20ஆம் நூற்றாண்டு வரை மிக மோசம்னா என்னன்னா பெண்களை தாசியாக்குனாங்க. தமிழ் பெண்கள், தமிழ்நாட்டு பெண்கள் தானே, தமிழ் பெண்கள் தான் தாசியா இருந்தாங்க. யாருக்கு தாசியா இருந்தாங்க? யாரோட இருந்தாங்க? பிராமணர்களோடு படுக்க வேண்டிய சூழலை யார் உருவாக்குனா? தமிழ் மன்னர்கள் தான் உருவாக்குனா. 20ஆம் நூற்றாண்டு வரை இருந்துச்சு. எப்ப அது மாறிச்சு? 1976 சட்டமன்றத்துல குரல் கொடுத்தாங்க, முத்துலட்சுமி ரெட்டி குரல் கொடுக்குறாங்க. அது வரைக்கும் அது இருந்துச்சா இல்லையா? சத்தியமூர்த்தி அப்ப கூட சத்தியமூர்த்தி ஐயா என்ன செஞ்சாரு? அது தேவதாசி மொழி ஒழிக்கூடாதுன்னாரு. முத்துலட்சுமி ரெட்டி அது புண்ணியம் தரும்னாரு. புண்ணியத்தை உங்க பெண்கள் செய்யட்டும், நாங்க வெளியேறோம்னு முத்துலட்சுமி ரெட்டி பெரியார் பேச்சை கேட்டு இந்த சட்டமன்றத்துல பேசினாங்க. மறுக்க முடியுமா? அந்த உண்மையில மறுக்க முடியுமா? அப்ப 20ஆம் நூற்றாண்டு வரை நீங்க தேவதாசி முறையை வச்சிருந்தீங்கன்னா இதுக்கு தமிழ் மன்னருடைய உடன்பாடு இல்லை, ஒத்துழைப்பு இல்லாம நடந்திருக்குமா? தமிழ்நாட்டு பெண்களை பாப்பானுக்கு கூட்டு கொடுத்த தமிழ் மன்னர்களை நம்ம பெருமைப்படுத்தி என்ன பேசுறது? நான் சோழ பரம்பரை, மன்ன பரம்பரை, அந்த பரம்பரை, இந்த பரம்பரை என்ன பேசி என்ன பிரயோஜனம்? தமிழ் பெண்களை கூட்டு கொடுத்துருக்கான், பாப்பானு கூட்டு கொடுத்துருக்கான். இதோட கேவலம்னா பார்ப்பன பெண்களை சொல்றதுக்கு நான் கூசுதுங்க. வந்து போனா ஓடுனா குண்டி காட்டி மானியம் கொடுத்துருக்கான் தமிழ் மன்னர்கள். இந்த முட்டா பெண்களை திட்டுனா என்ன தப்பு?